ஸோ பேக் டு த வீடியோ ஆர்எஃப் நம்ம vlog வந்து இப்போ புதுசாக இருக்கும், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா தஞ்சாவூர் போயிட்டு தஞ்சாவூர்லேருந்து சென்னை வரைக்கும் போவோம். சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து ரிட்டனு ஒரு லோடு விஷயமா ஆக்சுவலாக நம்ம அந்த வெஹிக்கிள் வச்சுருக்கோம். ஸோ தோஸ்து அதில் வந்து நம்ம கம்பெனி லோடு எடுக்கிறோம். ஸோ இப்போது லோடு எங்கே போயிட்டுருக்குன்னா வீட்டு ஜாமான் ஆர்எஃப். ஸோ நம்ம ஃப்ரெண்டு மூலிமா கான்டாக்ட் கிடச்சிருக்கு. அண்ட் வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம ஒரு சோகத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஏன் எதனால கேட்டிங்கன்னா, நேற்று தான் நம்ம டிவிக்கு பிரச்சாரம் முடிஞ்சிச்சு. ஸோ அதில் வந்து ஒரு 30லேருந்து 40 பேர்கிட்ட உயிரிழந்துட்டாங்க. அது எப்படி என்ன ஏது யாருக்குமே எதுவுமே தெரியல. எப்படி திடீர்னு இப்படி ஒரு விபத்து ஆகும்னு என்னன்னு எனக்கும் புரியல. ஏன்னா நம்ம தளபதி வந்து அரசியல் வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே அவருக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸுன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டே ஷோ தேட்டர்ஸ் அதுலேயுமே அவ்வளோ க்ரௌட்ஸ் வந்திருக்கு. அதில் எதுவுமே ஆகாதது நம்ம மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு, திருச்சி மீட்டிங்கு, நாகப்பட்டினம் மீட்டிங்கு, அவ்வளோ இதில் ஆகாதது இப்போ கரூரில் ஆகிருக்கு. ஸோ அது என்ன ஏதுன்ட்டு விசாரித்தா தான் தெரியும். ஆனால் இவ்வளோ பண்ணவங்க அதை எப்படி பண்ண விடுவாங்க? ஸோ கண்டிப்பாக அது நடக்காது. அண்டு இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஓல்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்களா என்னன்னு தெரியல ஆர்எஃப். லாஸ்ட் வீடியோவுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. 3K கிட்ட vlog போயிருக்கு. அது வந்து கண்டென்ட்டு. ஸோ இனிமேல் நம்ம வந்து vlog ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் vlog எல்லாமே இப்படி தான் இருக்கும். எனக்கே புதுசாக இருக்குது கேமராவை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு நான் பேசுகிறது. அண்ட் ஒரே ஒரு பேட்ரி மட்டும்தான் இருக்குது. அந்த பேட்ரி வச்சு தான் நான் அந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே போயிட்டு வரணும். 2 days ட்ரிப்பு. ஸோ அதே மாதிரி vlogs அப்டேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறோன்னு அவ்வளோ சீக்கிரம் போடணும். டேட்டாவும் வைஃபையில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நல்லா விழுவும். மொபைல் டேட்டாவில் அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் ஆகாது. அண்ட் இந்த vlog முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமில் போக 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 அனுபவத்தில் கற்றுக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா, நம்ம துவாக்குடி டு தஞ்சாவூர் ஹைவேஸில் இருக்கோம் ஆர்எஃப். அண்ட் நம்ம கூட வந்து ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அவரை வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சோஷியல் மீடியாலே பார்ப்பீங்க. ஐடியிலலாம் போட்டிருக்காரு, பட் ப்ரைவேட் ஐடி தான். இப்போ தான் நானும் இப்போ தான் இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ நம்ம அதே ப்ரோ தான், அவரையும் காட்டிக்கிறேன். ஸோ வந்து அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. வணக்கம் ஆர்எஃப். வணக்கம். இவர் தான் நம்ம டிரைவர் தம்பி. ஆனால் எப்படி சொல்கிறதுனா, லைசன்ஸ் மட்டும் இல்லை ஆர்எஃப் 2 பேர்த்துக்குமே. அதே மாதிரி மைக்கு சொல்லணும் ஆர்எஃப். ஸோ என்கிட்ட வந்து வயர்டு மைக்கு தான் இருக்குது, ப்ளூடூத் மைக் இல்லை. அது நான் பர்ச்சேஸ் பண்ணலை. நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ வாங்கினது இந்த மைக்கு. அதை வச்சு தான் இப்போதைக்கு ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கும் தான் நினைக்கிறேன். பட் ஒயர் மட்டும் வரும். ஸோ அதனால தான் கையிலே பிடிச்சிட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. அண்டு அஜய், நீங்கள் எது போக போக நிறைய பேசுவோம் ஆர்எஃப். நான் ஒரு ஜாலியான கேரக்டர் தான். என்னை பற்றி அவன் நிறைய சொல்லுவான். உங்களுக்கே தெரியும் என்னோடய ஆக்டிவிட்டீஸ் எப்படின்னு. இனிமேல் நிறைய வீடியோஸில் என்னை பார்ப்பீங்க. பார்த்து நீங்களே சொல்லுங்கள் என்னோடய கேரக்டர் எப்படி இருக்குன்னு. ஆமாம் லஃப், உண்மையிலே வந்து மாப்பிள்ளை வந்து ஒரு நல்ல ஃபன்னான கேரக்டர் தான். என்ன அப்பப்போ மூஞ்ச மட்டும் காட்டிடுவோம். இடையில வந்து நிறையா ஃபன் இருந்துச்சு ஆர்எஃப். விளாக்ஸ்லாம் நாங்கள் எடுக்கலை. இந்த கார் விளாக்லேயே சொல்லியிருப்பேன். நம்ம கார் எடுத்ததுலேருந்து ட்ராவல் பண்ணது, சுற்றுனது எல்லாமே. ஆனால் அதெல்லாம் விளாக் எடுக்க முடியல, பேட்ரி இஷ்யூ. ஸோ அதுவும் இல்லாமல் நிறையா இஷ்யூ. அது இஷ்யூ இல்லாமல் எப்படி? ஸோ அதனால் என்னால் விளாக்ஸ் எடுக்க முடியல. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி நான் எல்லாமே காட்டுறேன். அண்ட் வந்து நம்ம கோப்ரோக்கு சின்ன சின்ன ஆக்சசரிஸ் வாங்கியிருக்கோம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கியிருக்கோம். அண்ட் அது வந்து நான் இப்போ அப்படியே காட்டுறேன். அது பெருசாக ஒன்றும் இல்லை ஆர்எஃப். ஸோ இந்த கோப்ரோ கிட்டுன்ட்டு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கோப்ரோ கிட்டு தான் கிட்டத்தட்ட 1300 சம்திங் வந்துச்சு. நேரில் போய் கேட்டதுக்கு 1900 சொன்னாங்க. நான் ஆன்லைனில் போட்டு வாங்கினதுக்கு 1300 வந்துச்சு. அண்ட் இதில் என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம கோப்ரோ ஸ்டிக்கு, செல்ஃபி ஸ்டிக் இல்லை. இந்த கோப்ரோ ஸ்டிக்கை பற்றி உங்களுக்கே தெரியும். நம்ம vlogs எடுக்கும் போது கையில் வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் இது எக்ஸ்டெண்டபிள் தான். ஸ்டிக்லேயும் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெளியெல்லாம் காட்டுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுற்றி கவர் பண்ணுறேன். இடையில என்ன நடக்க போகுது ஏதுன்னே தெரில ஆர்எஃப். ஸோ போக போக தான் தெரியும். நான் உங்களுக்கு அங்கே ரீச் ஆகிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். எங்கன்னா நம்ம தஞ்சாவூரில் ஒரு இடத்துல தான் லோடு எடுக்க போகிறோம். ஸோ ரீச் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
இங்கே வந்து இருக்கிறதுலே பெரிய லோடுன்னு சொன்னாங்க. பட் வந்து லோடு வந்து ரொம்ப சின்னதாக RLF. இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கு வந்து ஏன் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்க, ஆக்சுவலாக நாங்கள் வந்து பெரிய வண்டி தான் கேட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து நாங்கள் உள்ளே வந்தோடனே கேட்டாங்க இந்த மாதிரி பெரிய வண்டி தான் வேணும் எங்களுக்கு, சின்ன வண்டி எப்படி இதில் ஏறும் அப்படி இப்படின்னாங்க. பட் அவங்களுக்கு ஐடியா இல்லை போல், ஸோ வண்டி ஏறாதுன்ட்டு. பட் நாங்கள் இப்போ உள்ளே போய் பார்த்தோம். ஸோ ரொம்ப குட்டி ஜாமான் தான். நம்ம கோயம்புத்தூர் போனதோட லோடு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே லோக்கலில் கொஞ்சம் லோடு இறக்கிட்டு அப்புறமேட்டு சென்னை கிளம்புற மாதிரி. ஸோ நம்ம தம்பி வேறு ஒருத்தன் வரேன்னு சொல்லியிருந்தான். இப்போ அவனுக்கு ஃபோன் வேறு அடிக்கணும். ஸோ ஃபோன் அடிச்சுட்டு அப்படியே கூட்டி நம்ம கிளம்ப வேண்டியதான் RLF. அண்ட் நான் வந்து அந்த வேலையை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? செம்ம ஃபன்னாக போகுது RLF. அந்த இங்கே ஒரு குட்டி பையன் தான் லோடு ஏற்றுற இடத்துல அவனோட நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. பட் அவங்க வீடுனால எங்களால் உள்ளே கேமரா வச்சு vlog எடுக்க முடியல. டாக்டர் வீடு தானே மாப்பிள்ள? டாக்டர் வீடுனால எங்களால் வராங்க பாருங்க பின்னாடி. ஓ, அவன் காரில் ஏறிட்டானா? ஓகே ஓகே. இப்போ நம்ம அந்த கார் பின்னாடி போகணுமா? ஸோ இது வந்து ஒரு டாஸ்க்காக தான் இருக்கும் RLF. இப்போலேருந்து தான் உண்மையான vlog ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு குட்டி லோட் இருக்குது. பீரோ, கட்லு, வேறு என்னடா, ஃப்ரிட்ஜு, ஏசி, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஜாமான் தான். ரூமுக்கு ஒரு பசங்க ரூமுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்தளவு ஜாமான் தான். அந்தளவு ஜாமான் மட்டும் இங்கே இப்போ பக்கத்துலேயே இறக்கிட்டு திரும்பி நம்ம இங்கே வந்துட்டு இங்கேருந்து லோடு ஏற்றிட்டு தான் சென்னை கிளம்பணும். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா அரௌண்ட் 9 o'clock. இப்போவே 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, நம்ம போயிட்டு அங்கேருந்து இறக்குறதுக்குள்ளேயும் போதும்னு ஆகுது. ஒன்று பேசுது. அவன் நம்மளை பார்க்குறான்டா பேண்ட்டு. அங்கே போய் அக்கா பார்த்துங்கிறாங்க. ஸோ பின்னாடி ஃபுல்லாக லோடு இருக்கா RLF. ஸோ அதனால் நம்ம வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். அஜய், நீங்கள் எதுவும் பேசுகிறீங்களா? மைக்கை போட்டுட்டு பேசவா? ஃப்ரண்ட் வியூனா சூப்பராக இருக்கும்டா. ஃப்ரண்ட் வியூ அப்படியே கீழே திருப்பி காட்டணும், அப்போ தான் ஃப்ரண்ட் வியூ வரும். கரெக்டாக தஞ்சாவூர் மெயின்லேயே தானடா இருக்கும் மாப்பிள்ள. தஞ்சாவூர் என்ட்ரன்ஸ்லேயே. அண்ட் இங்கே வந்த இடத்துல ஒரு வீடு சூப்பராக இருந்துச்சு RLF. இப்போ நான் இவங்க ஷிஃப்டிங் பண்ணுறாங்கள, அவங்களோட வீடே எங்களுக்கு பிடிச்சி போச்சு. மாப்பிள்ளை உடனே அங்கே போயிட்டு ரேட்டு அதெல்லாம் எனக்கு வாடகைலாம் பிரச்சனை இல்லை, என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் இதை பேசிட்டான். ஸோ அந்த நம்ம ரிட்டன் வருவோம்ல, ஸோ ரிட்டன் வரும்போது கண்டிப்பாக நான் வந்து காட்டுறேன். ஓ, இந்த ரோட்டுக்கு வந்துட்டோமாடா? ஓகே ஓகே. அண்ட் நம்ம கூட சென்னை ட்ரிப்பில் வந்து பழனி முத்துன்னு ஒருத்தர் ட்ராவல் பண்ண போகிறாரு. அவருக்கு என்ன டீமு என்ன மேட்சுன்னே தெரில. அவர் வந்து நின்றுட்டுருக்காரு. நான் அவர் ஃபஸ்ட்டு வர்றப்ப என்ன நினச்சேன்னா மாப்பிள்ள அவருக்கு தான் எல்லாமே தெரியும். அவர் ஆனால் எங்கள்கிட்ட கேட்குறாரு வழி எப்படி போகணுன்ட்டு. அதை வந்து காட்ட முடியுமான்னு தெரில. இருங்க, ஃப்ரெண்ட் கரெக்டாக இருக்கு மாப்பிள்ள. ஸோ முன்னாடி ஒரு கார் போகுதுல RLF கிரெட்டா. ஸோ நம்ம அந்த ஆமாம் அதுக்குள்ளே ஒரு வண்டு இருக்கும், சிறு வண்டு, அதுதான் ரொம்ப பேசுது. நேரம் 360 இருந்துச்சுன்னா மாப்பிள்ள அந்த வியூ காட்டலாம்டா, லோடு எவ்வளோ இருக்குது என்னான்ட்டு. வராம பாருங்க அந்த குட்டப்பையா. ஸோ RLF நம்ம வந்து லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து கேமரானா இந்த மவுண்ட் போட்டனால அது ஈஸியாக ஃபோல்டபுளாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் வியூ பேக் வியூ நம்ம இப்போ ரெண்டுமே காட்டலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது RLF. அண்டு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா லோடு வந்து ரொம்ப அதிகமான லோடு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள்கிட்ட ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் vlogல சொல்லியிருந்தேன். ஆனால் நாங்கள் போனோடனே பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு சின்ன அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வண்டி சின்ன வண்டி அதனால் வந்துட்டு ஏற்ற முடியாது அப்படி இப்படின்னாங்க. நம்ம மாப்பிள்ள சும்மா இருப்போம். ஆனால் அந்த இடத்துல என்கிட்ட பாரத் பென்ஸ் வரைக்கும் லாரியே இருக்குது, நீங்கள் சொன்னால் நான் லாரி கூட எடுத்துகிட்டு வருவேன், நீங்கள் சின்ன வண்டி கேட்டனால வாடகை சின்னதாக கேட்டனால நான் இந்த வண்டி கொண்டு வந்தேன். ஒரு உருட்டை போட்டான் மாப்பிள்ள. ஆக்சுவலாக நம்ம போவாதா வண்டி இல்லை போகலாமாண்ணா? RLF நான் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு பேசுகிறேன்.
அவங்க மொபைலில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த குட்டி வண்டி. ஸோ ஓகே லஃப் நான் லோடை இறக்கிட்டு கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறேன் vlog உங்களுக்கு. ஸோ ஆர்லஃப் நம்ம ஒரு வழியாக கிளம்ப போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க நம்ம வண்டி லோடு வண்டி ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாப்பிள்ளை அஜய் தான் ஓட்டுறாப்புல. ஒரு வீட்டு ஜாமாங்க, ஒரு வீட்டோட ஜாமான், முழு ஜாமான், நல்லா பெரிய ஜாமாவாக இருக்குது பார்த்துக்கோங்க. இது வந்து நான் மொபைலில் எடுத்துகிட்ருக்கேன். போயிட்டு இவரு தான் நம்ம புது கெஸ்ட்டு. நான் பேர் என்ன? ஹலோ வணக்கம், நான் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் பழனிமுத்து. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், ஆமா நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, நல்லா சகஜமா பழகுறாங்கப்பா, சூப்பரான டைப்புப்பா. கேரளா நம்ம ஆள் வந்து புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்காப்புல. ஸோ இவரோட தான் நம்ம ட்ரிப்பு போக போகிறோம். அண்ட் நம்ம கோப்ரோ வந்து இங்கே மவுண்ட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோப்ரோலேருந்து நான் வியூ காட்டுறேன். ஸோ கோப்ரோ சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. வண்டி அப்படியே எடுத்துட்டோம். நம்ம மாப்பிள்ளை அஜய் தான் எடுக்கிறாப்புல. அப்படியே நான் போக கண்டினியூ பண்ணுறேன். காரில் இப்போ நம்மளோட புது கெஸ்ட் இவர் தான். நான் இவ்வளோ நேரம் ஃபோனில் லாக் எடுத்துகிட்டு இருந்தேன். கோப்ரோ சார்ஜ் ஏறிட்டு இருந்துச்சு. ஏய் மாப்பிள்ளை இது காப்பி ரீச் ஆகும் மாப்பிள்ளை. பாட்டுமே ஸ்லோ பண்ணிட்டோம். பாட்டு போட நானே பாட்டு சவுண்டில் ஆமாம் 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 கேட்காது. ஸோ நம்ம கூட வந்து பழனி அண்ணன் வந்திருக்காப்புல. நானே எப்படிண்ணே இருக்கேன் எங்கள் கூட வர்றது? நல்லா ஜாலியாக இருக்குதுப்பா, நல்லா சந்தோஷமாக ஒரு கலகலப்பாக இருக்குதுப்பா. ஆமாம், கூட்டிகிட்டு போறியா மெட்ராஸுக்கு? அப்படியே பாண்டிச்சேரி பக்கமாக போயிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. என்ன பண்ணுறது, நம்ம அந்த வேலையே வச்சுக்கிறது இல்லை. ஆமாம், அதனால நம்ம ஸ்ட்ரைட்டாகவே மெட்ராஸ் போயிடலாம். அப்போ குடிக்க வேணான்னு சொல்கிறியா? ஆமாம், குடிக்க வேண்டாம். வண்டி ஓட்டும் போது குடிக்க வேண்டாம், வீட்டில் இருக்கும் போதும் குடிக்க வேண்டாம். குடியை கெடுக்கும். சரி ரைட்டு. இறக்குறது அது நீ தானே? நான் மட்டும்தான். நல்லா பார்த்துக்கோங்க மக்களே. நான் வந்து மேனேஜ்மெண்ட்டுன்னு தான் சொல்லிக்கிட்டு வந்தேன். ஆனால் அந்த 2 பாடி கார்ட்ஸு என்னைய ஜாமான் ஏற்ற விட்டு என்னைய நோகடிச்சிட்டாங்க. எனக்கு இடையில எங்கேயாச்சும் நல்லா 5 ஸ்டார் ஹோட்டலாக பார்த்து நிப்பாட்டி எனக்கு சாப்பாடு லெக் பீஸோட பிரியாணி வேணும்ப்பா. ஜாமான் எடுத்து வித்துருவோமா? அது தப்பு தம்பி. நம்பி அனுப்பியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து திருச்சி அவ்வளோ பெரிய மாநகராட்சியில் அது என்னது திருச்சி எதுக்கு இருக்கிற? திருச்சியா? நான் சொல்றது கேளுங்க. ஆர்லஃப். அது ஆமா ஆர்லஃப். ஆர்லஃப்ங்கிற ஒரு சொல்லு, இத பார்த்து சொல்லு. ஆர்லஃப் டிராவல்ஸ்னு சொல்லு. ஆர்லஃப் டிராவல்ஸ். இது வேற ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த குடுத்தா தாத்தா நிக்குது. அப்பா இது அட்வான்ஸ் வீட்டு. ஆமா, அந்த டிராவல்ஸ் ஒரு நம்பிக்கையான நேர்மையான பசங்க. அவங்க துரித நேரத்துல எல்லாமே செயல்பாடு செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு தான் உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களுக்கு அந்த இதா கொடுத்துருக்காங்க. அவளை இப்போ எப்படி லெஃப்டா மேலே தானே போகிறோம்? இப்போ ஒரே ரோடு தானே ஃபுல்லாகவே கும்பகோணம். ஓகே ஏர்லஃப். ஸோ நம்ம வந்து இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் போயிட்டுருக்கோம் விலாகு. ஸோ நான் ஸ்டிக்கில் தான் கனெக்ட் பண்ணி வெளியே வியூலாம் காட்டுறேன். அண்ட் 360 தான் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ 360 தான் வெளியே அதெல்லாம் காட்டலாம். அதே மாதிரி இந்த ரோடு பாருங்கள் சூப்பராக இருக்கு. கும்பகோணம், இது கும்பகோணம் ரோடு தானே? கும்பகோணம் ஹைவேஸ் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நம்ம சென்னை திருச்சி டு சென்னை ஹைவேஸோட கும்பகோணம் டு சென்னை ஹைவேஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ரோடு ஃப்ரீயாக இருக்குது. இப்போ தான் ரோடு ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க போல். பட் இன்னும் டிராஃபிக் அவ்வளோக்கு ஆகலை. நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது ஆர்லஃப். இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டோம். அதுவுமே ஒரு காஃபி ஒரு வடை. மார்னிங் சாப்பாடு ஆக்சுவலாக சாப்பிட வேண்டியது. இங்கே லோடு வந்து அவங்க 8 மணிக்கே கூப்பிட்டாங்க. சீக்கிரம் வந்தலான்னு சொல்லி பார்த்தோம். பட் வந்து லோடு ஏற்றவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வரதுக்காண்டி டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். புரியுதா? ஆனால் வீடியோ ரன்னிங்கில் தான் இருக்கும். வீடியோ ரன்னிங்கில் தான் இருக்கும். வீடியோ ஓடிட்டு தான் இருக்கும். ஆனால் உனக்கு இது உனக்கு ஆஃப் ஆகிற மாதிரி காட்டும். உனக்கு சார்ஜ் நிற்கணும்ல. ஸோ நம்ம தார்பாய் போட்டனால இப்போ மழை வந்தாலுமே பிரச்சனை இல்லை. மழை வந்துச்சுனாலும் நம்ம நிற்காமல் போயிட்டே இருக்கலாம். அண்ட் இதில் தான் நம்ம லாஸ்ட் ட்ரிப்புமே போயிருந்தோம், கும்பகோணம் ட்ரிப்பு. ஸோ இது எவ்வளோ சுவாரஸ்யமாக போகும் என்ன இதுன்னு தெரில. அல்ல சீக்கிரம் நம்ம வந்து அந்த ப்ளூடூத் மைக் வாங்கணும். இப்போ சென்னை தான் போயிட்டுருக்கோம். சென்னையில் அங்கே ஒரு ஷாப் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கோப்ரோ வாங்குறப்போ பேட்ரி வாங்கியிருந்தேன். கோப்ரோ வந்து வேறு கடையில் வாங்கினேன், பேட்ரி வந்து வேறு கடையில் வாங்கியிருந்தேன். ஸோ மேபி அந்த கடைக்கு போய் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுன்னா அந்த ஒயர்லெஸ் மைக் ட்ரை பண்ணுவோம். பட் இப்போதைக்கு இதே போதும். ஏன்னா இது ஒரு 350க்கு தான் வாங்கியிருந்தேன் ஆர்லஃப். பட் ஒரு 3 வருஷத்துக்கு மேலேயே 3 வருஷமாக 2.5 வருஷம் 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உழைச்சிட்ருக்கு. பார்ப்போம், கூடிய சீக்கிரம் அப்கிரேட் பண்ணல பார்க்கலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ தான் டைம் வந்து கரெக்டாக மணி நான் 12 கரெக்டாக 12 மணி ஆகுது. நான் ஒரு 2 to 2:30 எப்படியோ ஸ்டாப் பண்ணுவோம் மதியானம் சாப்பிட்றதுக்கு. நான் அப்போ வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். அதே மாதிரி அந்த ஸ்டிக்கில் வச்சுலாம்
மேலே இதே ஈவினிங் டைமாக இருந்தால் நம்ம நேரம் மேலே ஏறி உட்காந்துருக்கலாம். ஸோ இதுக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு விளாக்ஸ் எடுக்கலாம். பட் வந்து இப்போ வெயில் செம வெயிலாக இருக்குது. அதனால் போனோன்னா அவ்வளோதான், வெயிலுக்கு டீஹைட்ரேட் தான் ஆகும். இப்போவே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இடையில நிப்பாட்டி கண்டினியூ பண்ணேன். ஆர்எல்எஃப் நம்ம ஒரு வழியாக இப்போது சென்னைக்கிட்டே ரீச் ஆகிட்டோம். தாம்பரம் வந்துட்டோமாண்ணே? ஆமாம், நெருக்கி வந்துட்டோம். தாம்பரம் பக்கத்தில் வந்துட்டோம். தாம்பரம் பக்கத்தில் வந்துட்டோம். இது காப்பி ரீச் ஆகும், சவுண்டை கம்மி பண்ணணும். ஆடியோ ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ நான் விலாகை அங்கேயே கட் பண்ணிட்டேன். ஏன்னா இவ்வளோ தூரம் எடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நான் கட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டேன். ஆர்எல்எஃப் குட்டி தூக்கம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அஜய் வந்து ஒரு 250 கிலோமீட்டர் மேலே ஓட்டிட்டான். ஸோ இப்போ தான் நான் சேஞ்ச் பண்ணேன். அவன் இப்போ தூங்கிட்டு வந்துட்டுருக்கான். நல்லா முழிச்சு தான் இருக்கா, தூங்கலையாடா? சும்மா நினச்சி கண்ண முடுறா, விலாக் எடுத்துகிட்டு இருக்கேன்ல. தூங்கு தூங்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அஜய் வந்து செம்ம டயர்டாக இருக்கான், அதனால தூங்கிட்டு இருக்கான் ஆர்எல்எஃப். நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை வண்டியில் ஏறினதுலேருந்து. ஏன்னா தூங்கலை? எனக்கு உங்களோட ஜாலியாக பேசிக்கிட்டு வரதே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, அதனால தூக்கம் வரலப்பா. அதனால் அண்ணன் வந்து ரிட்டர்ன் போகும்போது கண்டிப்பாக தூங்கிடுவார் ஆர்எல்எஃப். பின்னாடி போய் தொட்டியில் படுத்து. ஆமாம், ஏன்னா இப்போ ரிட்டர்ன் போகும்போது நம்ம ஜாமெல்லாம் இறக்கிடுவோம். ஸோ ஜாமான் இறக்கிட்டு தார்பாயை கீழே போட்டோன்னா அண்ணன் படுத்துப்பாப்பில். அண்ட் அங்கேருந்து நம்ம தம்பியுமே வராப்பில். ஸோ ஜோஷுவா வந்து அங்கே அவனுக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ அங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு ரிட்டர்ன் வர்றது தான் நம்மளோட ஒர்க்கு. அப்படியே சென்னை வந்தோம். நான் தான் ஃபோன் அடித்தேன், நான் சென்னையில் தாண்டா இருக்கேன், அப்படியே ரிட்டர்ன் வந்துடுறான்னு சொன்னேன். எங்கள் கூட ஓகே வரேன்னு சொல்லிட்டான். ஸோ அவன் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு வர்றது மட்டும்தான் வேலை. எந்த இடத்துலண்ணே அந்த சம்பவம் நடந்திருக்கும்? சென்னை உள்ளே வரும்போது தானே? இப்போ ஒரு தற்கொலை உள்ளே வந்தானே காரை எடுத்துகிட்டு. விக்கிரவாண்டிலாம் தாண்டியா? மேல்மருவத்தூருக்கு முன்னாடி ஆர்எல்எஃப். ஸோ கேமராலாம் நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஒருத்தன் ஸ்பீடாக வந்தான். ஃப்ரண்ட்டில் ஒரு லாரி போயிட்டு இருந்துச்சு. நானும் அவனுக்கு சைட்லேயே போயிட்டு இருந்தேன். உள்ளே வந்து பூரலான்னு பார்த்தான், பட் அவனால் பூர முடியல. அவன் அந்த காண்டில் என்ன பண்ணிட்டான், ரோடு ஃப்ரீயானவுடனே நம்ம வண்டிக்கு முன்னாடி வந்து நம்மளை அணைச்சிட்டான் ஃபுல்லாக. நம்மளை இந்த லேண்ட்லேருந்து கடைசி லேண்டு கொண்டு போய் அங்கே சர்வீஸில் இறக்கிட்டான். அப்புறம் நாங்கள் ஆரன் அடித்து ஓவர்டேக் பண்ணி போய் பேசினா என்ன ஏதுன்னு அவன் பாட்டுக்கு லூசு மாதிரி பேசினால என்ன பேசணுன்னே அவனுக்கு தெரில அளவுக்கு. அவன் பாட்டுக்கு பைத்தியகாரத்தனமாக என்னென்னமோ பேசினான். அப்புறம் என்ன 3 பேர் இருக்க என்ன சொன்னால் 3 பேர் இருக்க இதில் பேசுகிறீங்களா, நான் ஒரு ஆள் நீங்கள் 3 பேர் அப்படி இப்படின்னா. அப்புறம் நாங்கள் எதுவுமே கண்டுக்கல. பின்னாடி பேசஞ்சர்ஸ் அதுவுமே வந்து இந்த வெஹிக்கிள் தான், டீபோர்டு வெஹிக்கிள் தான். ஸோ அந்த பேசஞ்சர்ஸ் வந்து போங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவனே பைத்தியம் மாதிரி கத்திட்டு அவனே போயிட்டான். வண்டி நம்பர் கூட நான் நோட் பண்ணல. இத்தனைக்கும் அவன்கிட்ட நான் சொன்னேன். ஆக்சுவலாக வந்தோடனே அவன் ஓவராக கத்திட்டு இருந்தான். அப்புறம் தான் சொன்னேன் கேமரா ஆனில் தான், நான் வாயா போயான்னு தான் பேசினேன். ஏன்னா அவனாக தான் வந்து அனுப்புனான், நம்ம எதுவுமே மிஸ்டேக் பண்ணவே இல்லை. என்ன உனக்கு அந்த மாதிரி தான் பேசினேன். நான் கேமரா ஆனில் இருக்குன்னு சொன்னோடனே அவன் வந்துட்டு என்ன பண்ணிட்டான், நான் இப்போ என்ன பண்ணேன், தப்பு பண்ணேனா, நான் எதுவும் பண்ணலையா அப்படி இப்படின்னா. அப்புறம் அவனே போங்கயா அப்படின்னா, ஐயோ நீ போடா போகலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவனை அனுப்பிச்சி விட்டான் ஆர்எல்எஃப். ஸோ அப்போன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கேமரா ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 ஆக போகுது, 5:56. காலைல எப்போண்ணே எடுத்தோம் வண்டி? கரெக்டாக 12 மணிக்கா? ஜாமான்லாம் ஏற்றிட்டு 12 மணிக்கு எடுத்தோம் ஆர்எல்எஃப். 12 மணிக்கு எடுத்து இப்போ 6 மணிக்கு வந்திருக்கோம். 6 மணி இன்னும் ரீச் ஆகலை. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 32 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எப்படியோ 7 மணி ஆயிருமாண்ணே? ஆமாம், ஏன்னா சென்னை டிராஃபிக் வரையா, கண்டிப்பாக 7 மணி ஆயிரும் ஆர்எல்எஃப். ஸோ இதுக்கப்புறம் நம்ம லோடை இறக்கிட்டு அங்கேருந்து தம்பி ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து தம்பியை பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் திரும்பி கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ நைட்டும் நான் vlog வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறேன். சூப்பராக வராங்க. அண்ட் சென்னை டிராஃபிக்கை சொல்ல போனால் உண்மையிலே ரொம்ப ஹெவி டிராஃபிக் தான் ஆர்எல்எஃப். ரொம்ப ஹியூஜ் டிராஃபிக்கு. ஒரு 30 கிலோமீட்ரு 50 நிமிஷம் கிட்ட காட்டுது. இதே நம்ம திருச்சினா 30 கிலோமீட்டர்னா எப்படியோ ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ளே கிராஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வீட்டிலேருந்தே நம்ம காலேஜ் வந்து 25 கிலோமீட்டர்ஸு. ஸோ நான் வந்து அது ஒரு 20 மினிட்ஸில் கிராஸ் பண்ணிடுவேன். அப்போனா பார்த்துக்கோங்க, எப்படியோ ஒரு 25 to 30 மினிட்ஸில் வந்து நம்ம கிராஸ் பண்ணிடலாம். பட் இங்கே வந்து 50 மினிட்ஸ் காட்டுது. அண்ட் இன்ன வரைக்கும் போலீஸ் ப்ராப்ளம் எதுவும் வரல நல்லபடியாக. ஏன்னா நான் தான் அப்போவே சொன்னேன்ல, நம்மள்ட்ட வெறும்
2 வீலர் 4 வீலர் மட்டும்தான் இருக்குது பேட்சில். அண்ட் அதிர்ஷ்டவசமாக அண்ணன் மாட்டிக்கிட்டாரு. அண்ணனுமே பேட்ச் வச்சுருக்காரு. ஆனால் நீனுமே இந்த வண்டி தானே ஓட்டிகிட்டு இருக்க பேட்ச் போட்டு? பிக்கப் சிட்டி பிக்கப் ஓட்டிகிட்டு இருக்காப்புல. பேட்ச் இருக்கானே உன்ட்ட? ஆமாம் ஆமாம் தனி இந்த பேட்ச் தான். பறக்கிறாங்களே எல்லாம். வீட்டுக்கு மணியாச்சோ? உள்ளே வச்சிரு எல்லாத்தையுமே. ஸோ இந்த ஸ்டிக்கு தான் ஆர்எல்எஃப். அண்ட் இந்த ஸ்டிக்கில் வந்து நம்ம கோப்ரோ செட் பண்ணிவிட்டு நம்ம வெஹிக்கிளுக்கு மேலே பிடிச்சி பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ நான் அதை செட் பண்ணிவிட்டு, நான் செட் பண்ண முடியாது, மாப்பிள்ளை தான் செட் பண்ண முடியும். ஏன்னா நான் டிரைவிங்கில் இருக்கேன். ஸோ அதை செட் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் தெரியுமான்னு தெரியல. இப்போ வந்து நான் மேலேருந்து வச்சு போடுறா கீரை. ஸோ அவன் கியர் போட்டுட்ருக்கான், நான் vlog எடுத்துகிட்ருக்கேன் ஆர்எல்எஃப். ஸோ யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் பண்ணல. அண்ட் இதுதான் நம்ம வெஹிக்கிள் வியூ. பரவாயில்ல, இதுவும் போடுறான் மாப்பிள்ள. ஸோ இப்போ வந்து 4th கியரில் போயிட்டுருக்கோம். சேஃபாக தான் போயிட்டுருக்கோம். யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் கொடுக்கல. கோப்ரோ கீழே விழுவாமல் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா விண்ட் பிளாஸ்ட் இருக்குல்ல, அதுவும் ஆடியோ கேட்குமா என்னன்னு கூட தெரில ஆர்எல்எஃப். ஸோ வீடியோ எப்படி இருக்க போகுது என்னன்னலாம் தெரியல. ஓகே, ஸோ 360 கேமரா இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இந்த வியூக்கு பட் வந்து 360 கேமரா இப்போ நம்மள்கிட்ட இல்லை. ஸோ அதனால் இதில் எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, கொஞ்சம் இல்லை விட இந்தா கோப்ரோ மட்டும் பிடி. ஓகே, வயரை எடுத்துரு. ஸோ நம்ம பசங்களாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம வண்டி எடுப்போம். இப்போ வந்து நம்ம மட்டும் தான் கவர் ஆகும். கேமரா ஆங்கிள் மாற்றிட்டு அந்த லைட்டு போட்டால் தெரியாது. சத்தியமாக சொல்கிறேன், இருட்டில் ஒன்றுமே தெரியாது. பட் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஏன்னா vlog வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே போகாது, எனக்கே தெரியுது. நான் எப்படி சொல்கிறேன்னா, இருங்க அளவுக்கு நான் அதே மொபைல்லேருந்து டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு நான் பேசுகிறேன். இப்போ வந்து தெரியும்னு நினைக்கிறேன். பட் வந்து பேய் மாதிரி இருப்பேன் இருட்டில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக பேய் மாதிரி தான் இருப்பேன். இந்த vlog வந்து எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதில் ஸோ நான் ஃபேஸை காட்டிக்கிட்டு அந்த கோப்ரோ பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் கோப்ரோ வாங்கினதுலேருந்து அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனை ஆன் பண்ணி வச்சுட்டு நான் உங்களை பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கூட நான் அதை பார்த்து தான் பேசினேன். கேமரா சைடு வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீனையும் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கி எப்படி போச்சு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அளவுக்கு. ஸோ மார்னிங் கிளம்பும், ரீச் ஆனோம். அப்புறம் இங்கேருந்து திங்ஸ் எடுத்துகிட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் போய் வச்சுட்டு திரும்பி வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு சென்னை வந்தோம். அண்ட் அவங்க 2 பேருக்குமே டாக்டர்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்க மொத்தமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான கேரக்டர் இருக்கும். பொண்ணுன்னா அப்படி இருக்கும். நல்ல ஒரு அவங்களுக்கு தெரியும்ல யார் யார்கிட்ட எப்படி பழகணும். ஸோ அந்த மாதிரி நீட்டாக ஜென்யூனாக பழகணும்.
க்ரோத்து தான். சோஷியல் மீடியா வச்சு போட்டு எடுக்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ எல்லாமே பிஸ்னஸ் தான். கண்டிப்பாக நம்ம வந்து மேலும் இன்னும் நிறையா வளரணும். அவமானப்பட்டவங்க முன்னாடிலாம் நல்லா வாழ்ந்து காட்டணும். நிறையா பண்ணிட்டேன். அல்லது எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருக்கும். அதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் ஒரு கஷ்டம் இருக்குது. நான் கண்டிப்பாக ஒரு நாள் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன், வெளியே சொல்லுவேன். அது சொல்கிற நாள் நிச்சயம் வரும். ஒரு நாள் கூடிய சீக்கிரம் நல்ல காரியெல்லாம் நடக்க வேண்டியது. செம்ம ஸ்பீடாக போகும். நல்ல காரியம்னு கண்ணு வச்சு ஏதாச்சும் பண்ணி விட்றாதீங்கடா. ஓகே, அதில் நான் அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன நான் விட்டேன், என்ன விடலை, எது சொல்லியிருக்கேன், எது சொல்லன்னு எனக்கே தெரியல. நான் வீடியோ பார்த்தா தான் தெரியும். அண்ட் இந்த விலாகை பார்த்து முடித்து நெக்ஸ்ட் விலாகை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் தெரியும். நிறையா கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். விலாக் இன்னும் சுவாரஸ்யமாக கொண்டு போவேன். இன்னும் நல்லா போவோம். அதில் கூடிய சீக்கிரம் நம்ம காரில் வந்து வால்வோட்ரானிக்ஸ் செட் பண்ண போகிறோம். அண்ட் வால்வோட்ரானிக்ஸ் செட் பண்ணிவிட்டு ட்ரிப் அடிப்போம். ட்ரிப் அடிக்கிறதா விலாக்ஸ் போடுறேன். ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட்டாக வர மாதிரி இருக்குது. அதனால் மட்டும்தான் என்னால் அவ்வளோக்கு ட்ராவல் பண்ண முடியல. நல்லா ட்ராவல் பண்ணிருந்தேன். பட் இப்போ வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட்டாகுது. அதனால் ட்ராவல் பண்ண முடியல. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன் யூடியூப்பில். அதுலேருந்து வர ரெவன்யூ வச்சு நான் கண்டிப்பாக இன்னும் மேலே 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 என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவேன். நான் யாரும் பண்ணாததையும் பண்ணுவேன். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு உதவி பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணுறது தான். ஆனால் திரும்பி கிடைக்காது. ஆனால் சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவேன். அப்புறம் நம்ம அரசியல் ரீதியாகவும் நான் கண்டிப்பாக விலாக்ஸ் போடுறேன். என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது. ஏன்னா போஸ்டிங் பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக போஸ்டிங் போட்டாங்கன்னா நான் அவங்களை அப்டேட் பண்ணேன். அளவுக்கு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் பண்ணேன்ட்டு ப்ளாகில் சொல்கிறேன். நான் ஐடி நேம் சேஞ்ச் பண்ணாமல் நம்ம ரொமான்டிக் யூசர் RLFனே இருக்குமா இல்லை ஃபசல் டிவிங்கன்னு யூடியூப்லேயே வச்சுட்டு பொலிட்டிக்ஸ் ப்ளஸ் ட்ராவல்ஸ் எல்லாம் கண்டென்ட் போடலாமா? ஏன்னா எதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அல்லது நான் எதுவும் தப்பாக பண்ணியிருந்தேன்னா எனக்கு அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக போக போக என்னோடய வீடியோஸில் நிறைய சேஞ்சஸ் வரும். அதை நான் நம்புகிறேன். ஆமாம், இந்த ப்ளாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப இருட்டாயிருச்சு. ஃபேஸ் மட்டும் தெரிஞ்சதுனால கொஞ்சம் பயங்கர பேய் மாதிரி இருந்தாலும் இருக்கும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். இந்த வ்ளாக் எவ்வளோ தூரம் போகும் என்னன்னு தெரியல. ஸோ ஓகே அல்லஃபு, இந்த வ்ளாக் நான் இதோட முடிக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வ்ளாகில் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. எங்கே போனால் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி கார்ஸ், வெஹிக்கிள்ஸ், எந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணாலும் சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கோங்க. டேக் கேர் அல்லஃபு. பாய். நம்ம நெக்ஸ்ட் வ்ளாக் சந்திப்போம்.